ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸோட எலிஜிபிள் டியூரேஷன், கேரியர் எல்லாமே பார்க்கலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும். 4 இயர்ஸில் வந்துட்டு நீங்கள் 8 செம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. வித் வந்து ப்ராக்டிக்கலும் இருக்கும் உங்களுக்கு. இது படிக்கணும் அப்படின்னா எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th கம்பல்சரி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். அதே மாதிரி 12th வந்து 50% வந்து நீங்கள் எடுத்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் வந்து, அதாவது நான் ரிசர்ச் ஃபீல்டில் போகணும், இல்லை வந்து எனக்கு கெமிக்கல் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு திருமண பக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி தான், கெமிக்கல் ஃபீல்டு தான் இருக்கும். அதனால கெமிக்கல் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, இது எப்படியெல்லாம் அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 12th முடிச்சாச்சு. அடுத்து 12th பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது அட்மிஷன் ப்ராசஸ் தான். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெரிட் பேஸ்லேயும் வந்து அட்மிஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு டாப் காலேஜஸ் வேணும், ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி டாப் காலேஜஸில் தான் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து J2E மெயின் அண்ட் J2E அட்வான்ஸ் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். J2E மெயின் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் J2E அட்வான்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஐடி, என்ஐடியில் நீங்கள் தாராளமாக வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரா இன்க்ரீடியண்ட்டை, அதை வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக அது ஒரு ப்ராடக்டாக நம்ம மேனுஃபேக்சர் அண்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் பற்றி தான் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி ரிலேட்டடாக மெடிசன்ஸ், ஃபுட்டு, பிஆவரேஜஸ், கசாட்ஸு, இந்த மாதிரி ஒரு லைஃப் சயின்ஸ் ஓரியன்டாக தான் வந்து நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு ஆவரேஜ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15,000லேருந்து 1 lakh வரைக்கும் கூட ஃபீஸ் இருக்கிற காலேஜ் இருக்குது. அது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்து வேறுபடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன், எந்த மாதிரியான கம்பெனிஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் ஆப்ரேட்டர், ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர், டெவலப்மெண்ட் கெமிக்கல் இன்ஜினியர், சைட் இன்ஜினியர், குவாலிட்டி மேனேஜர், மெட்டீரியல்ஸ் இன்ஜினியர், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங், எனர்ஜி மேனேஜர், இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் வந்து ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ் வருவாங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம், ஈசார் குரூப், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டேரியா ஸ்மெல்டர் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வருவாங்க. அது சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு லேக், அதாவது 9 lakh 10 lakh சேலரி வாங்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கூட இதில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கவர்மெண்ட் செக்டார்லேயும் போகலாம். இந்த கவர்மெண்ட் செக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேம் சொல்கிறேன். PHEL அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ஜினியர் ட்ரெயினியாக போகலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து HURL ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இருக்குது. அதை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டண்ட்டாக போகலாம். 34,000 to 48,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. RCFL அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட், என்ஜினியர் அசிஸ்டண்ட், அடுத்து ஸ்டோர் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஓரளவுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோர்ஸோட இன்னும் ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும், இல்லை இந்த கோர்ஸஸ் எங்கெல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.